பரிகாரம் ஏதாவது பண்ணீங்களா ஸ்ரீ? கீத் ஸ்ரீ, பெரிசாம் ஸ்ரீ, தமிழ் ஸ்ரீ, அதை பத்தின ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க ஸ்ரீ. இன்னைக்கு மாசம் அதை போட்டிருந்தாங்க மெசேஜ். நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு போல, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ. அப்புறம் கரெக்டா தூங்க வை அப்படின்னு சொன்னாரு. திரும்பி பாக்குறதுக்குள்ள தூங்கிட்டான். வந்து வந்திருப்பாங்களாட்டிருக்கு. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அப்படியே பார்த்தப்ப அதே மாதிரிதான் படுத்திருந்தான். ஒரு சைடு மட்டும் தலையை வச்சுட்டு படுத்திருந்தான். அப்புறம் தூங்கிட்டாங்க மாசம் போட்டேன். அப்புறம் மாசத்துக்கு அப்புறம் வேலையா இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. வருஷம் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு உதறி எடுத்துருச்சு. நான் இப்பதான் வந்துட்டு வந்தேன். நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நமக்கு பார்த்து உட்காந்து போன் பேசிட்டு இருக்கோம். எப்போ வந்தாங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு 10 நிமிஷமும் ஒரு மாதிரியாவே இருந்தது, பதட்டமாவே இருந்தது. அப்புறம் ஓடி போய் பெட்ஷீட்டை மடிச்சு வைக்க, அதை மடிச்சு வைக்க பண்ணிட்டு இருந்தேன். அதான் இன்னைக்கு நடந்தது. எனக்கு மாஸ்டர் போட்டது அப்படியே தத்ரூபமா வீட்டுல வந்து பார்த்த மாதிரியே சொன்னாரு. தூங்க வை அப்படின்னாரு. திரும்பி பார்க்க தூங்கிட்டான். தமிழ்ச்சி என்ஜாய் பண்றீங்க? என்ஜாய் பண்றீங்களா? நானே மாஸ்டர் வந்ததை பார்க்க முடியும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்ஜாய் பண்ணிருக்கேன். சர்ப்ரைஸ் இல்லையா? நான் மாஸ்டர்டே போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு போறீங்க, ஆனா எனக்கு மட்டும் உங்களை காட்டவே மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு போட்டிருக்கேன். திட்டி அனுப்புவாரு. உன்னை வந்து எட்டி வச்சாலும் உனக்கு தெரிய மாட்டேங்குது, எரும மாடு மாடு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவாரு. எப்படியும் வருவாரு, எல்லாரும் வீட்டுக்கும் வருவாரு. கிட்டாஸ்டிக்கும் சொல்லவே வேணாம். அப்படி சொல்றீங்க? என்ன சி ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க தான் பாதையை கொண்டு போய் 8 மாசம் வச்சு ஸ்ட்ராங்கா அச்சாரம் போட்டுட்டீங்க. இந்த டிஸ்ட்ரிக்டும் போக கூடாது, ஃபர்ஸ்ட் திருப்பூர் தான், அப்புறமா தான் சைடு பார்ட் டைம் ஜாப் தான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்படின்னு. ஏங்க சி அதுதான் நடந்தது. அன்எக்ஸ்பெக்டட். ஓகே சி. அதுதான் இன்னைக்கு பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு கொஞ்சம் இந்த சிங்கில பாத்திரம்லாம் எப்ப பார்த்தாலும் போட்டு வச்சிருக்கேன் சி. அது ஞாபகம் வந்து அன்னைக்கு மாஸ்டர் 2 தட்டு போட்டு வச்சிருந்தாங்களா. அன்னைக்கு நைட்டு பாட்டி வீட்டுல கொண்டு போய் கீழே வச்சேன். அப்போ பாட்டி வந்து காலைல கழுவிக்கலாம், நீ போய் பழு அப்படின்னு சொல்லிச்சு. விளக்கவே விட மாட்டேன்ட்டாங்க. மாஸ்டர்கிட்ட இப்போ எடுத்து கழுவி வச்சிட்டியான்னு கேட்டாங்க. இல்ல நான் கழுவுல மாஸ்டர், பாட்டி காலையில கழுவிக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு. பாத்திரம் சிங்க்ல கடந்ததுனாவே அதை தூயிட, அது உடனே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாரு. அது உடனே அப்போ போய் அங்கே கழுவிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் வீட்டில் வந்து காலைல சாப்பிட்டதட்டு சாயங்காலம் தான் விளக்குவேன், சாயங்காலம் சாப்பிட்டதை அடுத்த நாள் காலைல தான் விளக்குவேன். அது மாற்றவே முடியல. அப்புறம் இன்னைக்கு எப்படியா அழுத்தி பிடிச்சி உடனே பாத்திரத்தை விளக்கி கழுவி வச்சிருச்சு. அது தட்டெல்லாம் வந்து நீங்க கழுவா அப்படி வச்சீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதுலயே தான் திருப்பி நம்ம யூஸ் பண்ணணும், சாப்பிட்றோம். நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்றது கிடையாது. சுடுதண்ணில வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு பண்றோம் கிடையாது. அதனால முடிஞ்ச அளவு அலசியாவது வச்சிடணும். அதாவது அந்த இல்லாம அந்த பார்ட்டிகல்ஸ் இல்லாம சோப் போட்டு கழுவுனீங்கன்னா சுத்தமா இது அலசி வச்சுட்டு அப்புறம் கூட மறுபடியும் சோப் போட்டு கழுவிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு அதுல வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். அது வந்து நமக்கு தெரியாது. நம்ம ஏனா தானு கழுவணும்னா நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ள போகும். அந்த மாதிரி அதுதான். ஆமா சி, உண்மைதான் சி. அதனால சி இன்னைக்கு அது மாற்றவே முடியல. அது இன்னைக்கு மாத்தி பண்ண சி. என்னதான் பண்ணும் பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் எப்பவும் டெய்லி பண்ற ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் மாத்தி பண்ணி பார்த்தேன். என்ன நடக்குது, இதை மீறி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்குமே. எஸ் சாட்டிஸ்பாக்சன். மறுபடியும் நான் கோர்ட்டுக்கே தான் வரேன்னு சொல்லுவீங்க. அதான் நீங்க நான் டெஸ்டே வந்தேன். வேற வழி இல்ல சி. எனக்கு எது டஃப் ஆகுதுன்னு வைக்க முடியும். வட்டத்தை பூர்த்தி பண்ணிடுறீங்கல்ல, வட்டத்தை வந்து பூர்த்தி பண்ணிடுறீங்கல்ல, அப்ப சந்தோஷம் ஆயிரும்ல மனசுக்குள்ள. கண்டிப்பா சாட்டிஸ்பாக்சன் ஆகுது.
இன்னைக்கு காலையில என்னன்னா பழைய சாப்பாடு இருந்தது. அப்புறம் சூடா சாப்பாடு வச்சு இதுவும் இருந்தது, பாவக்காய் குழம்பு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் குழம்பு. ஆனா பழைய சாப்பாடு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. கீதாஸ்ரீ ரெண்டையும் பக்கத்துல வச்சுக்கிட்டேன். எதை சூஸ் பண்றதுன்னா அந்த சுடு சாப்பாடும் இந்த அரிசிட்டு வேற என்னை பசஞ்சு கொடுங்க, அது வேற டெம்ட் ஆகுது. நான் அவனுக்கும் பசஞ்சு கொடுத்துட்டேன், நல்லா சொல்லுவேன். திரும்ப அம்மா நீயும் சாப்பிடு எனக்கு தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு இதை முறி அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாவக்காய் குழம்பு சாப்பிடவே இல்லை. பழைய சோத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கம்முன்னு போய் கர்மயோகம் பண்ண போயிட்டேன். திரும்ப அது மத்தியானமா பசி வந்து மறுபடியும் அது மேல டெம்ட் ஆகியும் அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. அது இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களாம் சாப்பிடலாம் நேரம் ஆயிடுச்சு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாவக்காய் குழம்பு சாப்பிட்டுச்சு. அந்த வழி பசிச்சது எல்லாமே பண்ணிச்சு, போய் சாப்பிடுச்சு, எதையுமே கேட்கல. பணத்துக்கு எதிராக செயல்பட்டு இந்த மாதிரி காமெடியா தான் என்னோட இதெல்லாம் இருக்கும் அனுபவம்லாம். இல்ல நிறைய மாற்றங்கள் வருது, நிறைய எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்றீங்களே, இதெல்லாம் நிறைய இது பண்றீங்களே. இப்பதான் மாறணும்னே தோணிருக்கு. அதுவே பெரிய மாற்றம் தானே, மாறணும்னு தோன்றதே பெரிய மாற்றம் தானே. ஆமா சி, அதனால இப்பதான் சின்ன சின்னதா மாத்திட்டு இருக்கேன். சின்ன விஷயங்களா மாத்தினா ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கறதுனால அப்படி மாத்திட்டு இருக்கேன் சி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா கீதாஸ்ரீ தானே, அதாவது மாஸ்டர் எப்பவும் சொல்லுவாங்க, நம்மள்ட்ட கிடைக்கிற விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது அது வேற மாதிரி இருந்தது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸே வேற மாதிரி இருந்தது, பிஹேவியர் சுத்தமா வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு சூழ்நிலை கிடைச்சது. அதை நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். கம்ப்ளீட்டா அந்த பியூர் லவ் மட்டும் தான் இருக்க மாதிரி அவங்கள்ட்ட அந்த நான் அவங்கள்ட்ட பேசினேன். அந்த மாதிரி பேசினேன். அவங்க டோட்டலா அப்படியே ஒரு மாதிரி சரணாகதி மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அவங்கள்ட்டே சொன்னேன், மாசு எப்போ அந்த நிலைமையும் நான் சொன்னேன், மாசு இந்த வேர்டு சொன்னாங்க, ஒன்றை கிடத்துல பெரிய விஷயத்த கொடு, அதை விட ஒரு பெரிய விஷயம் கிடைக்கலாம். ஆனா எனக்கு இன்னைக்கு உங்களோட ரியாக்ஷனுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்னு சொன்னேன். சிரிச்சாங்க, அப்புறம் போயிட்டாங்க. அதுவும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு. ஓகே ஓகே ஓகே, நிறைய பண்ணிருக்கீங்க நிறைய. ஆமா சி, ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நான் என்ன பண்றேன்னு நான் இப்பதான் நோட் பண்றேன். அதான் சாட்சி பாவமா பாக்குறீங்க. ஆமா, இப்பதான் ஒரு பாத்திரம் ஒரு சமைக்கிறப்பயோ, அப்புறம் இன்னொரு டெஸ்டும் பண்ணேன் சி. இங்கிட்ட வந்து பையன் டிவி பார்த்துட்டு இருந்தான். எனக்கு பிடிச்ச சாங்ஸ் சூர்யா சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. இந்த சைடு வந்து இது போட்டுட்டேன், குரு பூஜா சாண்டிங் போட்டு விட்டேன். எப்பவும் சமைக்கிறப்ப அது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் மானச பூஜா தான் போட்டு விடுவேன். அதுதான் கஷ்டமா இருக்கு, திரும்ப திரும்ப கேட்கறது மூலம் மனதுல பதியணும், அதை போட்டு விட்டுருவேன். அதை போட்டு விடாத இங்கிட்டு இது ஓடுது, அங்கிட்ட அது ஓடுது, இங்கிட்டு சமைச்சிட்டு இருக்கேன். மனசு எங்க திரும்புதுன்னு பார்த்தேன் நான், இங்கிட்டா அங்கிட்டா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்னைய. கொஞ்ச நேரம் வந்து இங்க குரு பூஜா சாண்டிக்கு போயிட்டு இருந்தது. அப்புறமா அங்கிட்ட ஏதோ நிலவே சரிகமா பதனி பாடணும்னு அப்போ ஒண்ணு என்னது இது, நீ மாசுதான் உலகத்திலேயே பெருசு நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா இங்கிட்ட சூர்யா பாட்டுக்கு அவரோட குரலை ஸ்கிப் பண்ணிட்டு நீ அங்க மைண்ட் திசை திருப்புற அப்படின்னா, பட் நீ லௌதிக வாழ்க்கைக்கு போற, அப்ப ஸ்பிரிச்சுவல் இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அனலைஸ் பண்ணி அங்கிட்ட என்ன பாட்டுட்டு இருந்தா ஓடினாலும் பரவாயில்ல, நமக்கு குரு பூஜா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி இங்கிட்டு வந்துட்டு டெஸ்ட் பண்ண இன்னைக்கு ஃபுல்லா விசாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபுல் டேவும் ஒவ்வொரு விஷயத்துலயும். ஆமா சி, அப்புறம் அது பண்ணேன். அப்புறம் வந்து ஒவ்வொரு கால்ஸ் பேசுறப்பையும் மாஸ்டர் சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 கால் பேசினா கூட நீ வந்து 50வது கால் சலுப்பா நீ அட்டன் பண்ணக்கூடாது. சஞ்சீவ் ஸ்ரீயும் சொல்லுவாங்க அந்த ட்ரிக்கு. ஃபர்ஸ்ட் கால் பர்சன்ட் என்ன எனர்ஜி லெவல்ல பேசுறோமோ அதே எனர்ஜி லெவல்ல 50 கால் பேசுறவங்கட்டியும் ஃபர்ஸ்ட் முறை நீ பேசுற மாதிரியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க.
அது எப்பவும் கொஞ்ச நேரம் ஒரு 10 கால்ஸ் பேசினாலே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும், தூக்கம் வந்துடும், ஒரு மாதிரி ஆயிரும், எனர்ஜி கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஆயிரும். ஆனா இன்னைக்கு வந்து லாஸ்ட் கால் ஒரு 4:50 போல பேசினேன் ஸ்ரீ. அப்பதான் மாஸ்டர் வந்துட்டு போனேன்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டு பத்தி தான் ஒரு பேரண்ட் பேசியிருந்தாங்க, அந்த கிளாஸ்க்காக கேட்டிருந்தாங்க சரோஜிக்கு. அப்போ ஒரு ஃப்ளோல போக ஆரம்பிச்சது பாருங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கால் என்ன பேசணும்னோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அந்த இடத்துல கிடைச்சிருச்சு. அப்ப மாஸ்டர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு கால்ஸ் பேசுறப்பையும் நம்ம இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கா அவங்க பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்க. அவங்க கிளாஸ்க்கு வராங்க வரலைங்கிறத உங்களோட அந்த வே ஆஃப் டாக்கிங்ல அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஹோப்ஃபுல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேசினாங்க. கண்டிப்பா நாங்க ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து நான் அதை தான் அனலைஸ் பண்ணேன். ஒருத்தவங்க வரல, அவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை அவங்கள்ட்ட இல்லை. நம்மளோட எனர்ஜி, நம்ம என்ன மென்டாலிட்டில இருந்து பேசுறோம், நம்ம எப்படி அவங்கள அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு அனலைஸ் பண்ணேன். ரொம்ப சிறப்பு சரி, ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி. அப்புறம் இன்னொரு நானே தான் பேசிட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க ஃப்ளோல இருக்கேன். இன்னொரு மிராக்கிள் நடந்தது ஸ்ரீ இன்னைக்கு. பயங்கர மிராக்கிள். அது என்னன்னா ஹர்ஷித் வந்து ஒரு 2 நாள் ஆகுது எனக்கு வந்து கர்மயோகம் பண்றப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, பேசிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க. என்னால ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி பண்ண முடியல. அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது தேவை அது மாதிரி. கொஞ்சம் அலர்ஜி வேற வந்திருக்கனால அவங்கள ஃபுல் டே நான் டேக் கேர் பண்ற மாதிரியே இருக்கு. குளிச்சு விட, பைப்பு போட, எண்ணெய் போட, இந்த மாதிரியே தான் நான் 2 டேஸா இருந்தேன். அது என்னோட கடமையும் கூட. இருந்தாலும் என்னால கர்மயோகம் வந்து ஃபுல்லா பண்ண முடியலையே அப்படின்னு நான் சின்னதா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு மத்தியானம் சும்மா அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன் நான் சாப்பிட்றப்ப. அப்ப திடீர்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனுங்களா. அப்ப என்ன ஆச்சுன்னா எக்ஸாக்டா மத்தியானம் சாப்பிட வந்தப்ப திடீர்னு அவங்க அப்பாட்ட நான் சொல்றேன், மகிழினி பாப்பா அக்ஷயோட பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டு ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறனால அக்ஷித் மட்டும் வீட்லயே இருக்கான் 1 month லீவ்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு அக்ஷித்தி ஸ்கூல் அனுப்பலாமா அப்படின்னு கேட்டாங்க. இறுதியாதான் ஸ்கூல் லீவ் இல்ல, என்னப்பா எப்படி அனுப்புறது அப்படின்னு. இல்ல நம்ம பழைய ஸ்கூல்ல வேணா நீ கேட்டு பாக்குறியா, 1 மாசத்துக்கு போகட்டும் அப்படின்னாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. கேட்கலாம்ப்பா, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம்னா அவங்க ஒரு 1 month ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கும் கிளாஸ் ஆகாதா, அவங்க வேற டெக்னிக் இவங்க வேற டெக்னிக் யூஸ் பண்ணி ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துருமா பையன், அதெல்லாம் இல்லை, ஸ்பெஷல் சைட்னா எல்லா பக்கம் ஒரே ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க அப்படின்னு. சரி அப்ப ஸ்கூலுக்கு நீ கால் பண்ணி பேசினாங்க. அப்ப 3000 பணம் கட்டணுமே. பரவாயில்ல, அந்த கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க இவனை கரெக்டா நீங்க 1 month நாங்க எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதே மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணோம், இல்ல அப்படின்னா மறுபடியும் டீஹைட்ரேட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு இவங்களுக்கு அந்த வேர்டு எந்த விதத்துல பாதிச்சுன்னு தெரியல. அதனால 3000 காசை பார்க்காத, பையனோட நலன் தான் முக்கியம். இங்க ஸ்கூல் போயிட்டு வந்தானா ரொட்டீனா ஏதோ ஒன்று எழுதிட்டு படிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான், வீட்டுல இருந்தாலும் டிவி பார்த்து தருதலையா போயிடுவான், நீ கேளு அப்படின்னு. நானும் சரி பழைய ஸ்கூல்ல லைட்டா பேசிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க உடனே நீங்க ஃப்ரைடே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீ எனக்குன்னா உனக்கு ஒரே சந்தோஷம் பார்த்துக்குங்க. இது எப்படி நடந்தது, ஏன்னா நான் பொழுதுனிக்கும் இவங்களை வச்சுட்டு எப்பதான் நம்ம சரடி கால் பேசுறது, சரடி வேற நெருங்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ண அடுத்த செகண்டே அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சு அவனுக்கும் அது ஒரு நல்ல விதமான ஒரு ட்ரைனிங் கூட. அவங்க நல்லா ட்ரைனிங் பண்ணுவாங்க, பழைய ஸ்கூல்ல நல்லா அவனை இறச்சியெல்லாம் கொடுத்து சூப்பரா பாத்துக்குவாங்க, எஜுகேஷன்லையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விடுவாங்க. ஸோ அவனுக்கும் ஒரு 1 month ஹோப்ஃபுல்லா ஒரு என்கேஜா இருக்க மாதிரி ஒரு பிளான் கிடைச்சிட்டு அவனுக்கும் எல்லாம் ஒரு இது பாதிப்பு இல்லாத மாதிரி எனக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. ஹஸ்பண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பெரிய மிராக்கிள். நான் சும்மா நாளே ஸ்கூல்ல இருக்க சொன்னா வேணாம் வீட்டிலேயே இருக்கட்டும், பையனை பார்த்துக்கிற விட்டு அவனுக்கு என்ன வேலைன்னு சொல்லி வேக்கான பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களே வந்து அமுச்சு விட்டது பெரிய மிராக்கிள் தாங்க என்னோட லைஃப்ல. அது இன்னைக்கு நடந்துருச்சு. சூப்பர் எல்லாம் மாஸ்டர் வந்து பார்த்துட்டு வந்ததோட கருணை தான். மாஸ்டர் வந்து ஆமா சி அந்த இன்விட்டி இருந்தாப்புலதான் மாஸ்டர் வந்துட்டு வந்துடுறாரு. இன்னைக்கு நடந்துருச்சு. இது ரொம்ப பெரிய மிராக்கிள். வெரி குட் வெரி குட் சூப்பர் ஸ்ரீ. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் ஸ்ரீ சமயம் நடக்கல.
காலையில இருந்து அதிக விழிப்புணர்வுடன் இருந்துங்க இப்படி ஆயிடுச்சு. மாஸ்டர் அப்படி சொல்லி சமாளிச்சு ரொம்ப வெளிச்சு வெளிச்சு பார்த்தோம்னா டயர்ட் ஆயிடுச்சு. விழிப்புணர்வு இல்லாத விஷயங்கள்லாம் விழிப்புணர்வு ஆயிடுச்சு. எப்பவும் டெய்லி ரெக்கார்ட் இருப்பீங்க. அது இன்னைக்கு ஆதிசி சொல்லுவாங்கல்ல, மாஸ்டர் மைண்டுக்கு மாத்தி பண்றீங்க மாஸ்டர், எப்பவும் பண்றத மாத்தி பண்ணும். நான் மாத்தி பண்ணி பார்த்தேன். உனக்கு தகுந்த மாதிரி மைண்ட மாத்திக்கிறது ஒண்ணும் மாத்திக்கிறது கிடையாதும்பாங்க மாஸ்டர். கடைசியில கால் ரெக்கார்டிங்க்கு உங்களுக்கு கேட்காம மைண்ட் தானே ஆட்டோமேட்டிக்கா மாத்திருச்சு. ஆமா, மாத்திதானே பண்றேன். இன்னைக்கு இதையும் என்ன புண்ணியம் செய்தேனோ